Hi friends, hi everyone. This is Saravanan, W Universal Crown Director. உங்கள் எல்லாருமே நான் வெஸ்டேஜில் வெல்கம் பண்ணுறேன். இந்த எல்டிபி ப்ரெசன்டேஷன் பார்த்து இந்த வெஸ்டேஜை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தயங்காமல் யோசிக்காமல் இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களோட அப்ளை உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தவங்கன்னா உங்களுக்கு மேலே மேலே ப்ராடக்ட் டைரக்டர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கவங்க கூட பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் தரும். அதனால் யோசிக்காதீங்க, தயங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே இதில் சக்ஸஸ் பண்ணணும் தான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். கீழே கீழே புதுசாக சேர்றவங்களை சம்பாதிக்க வச்சா மேலே இருக்கிறவங்களுக்கு இருக்கும், மேலே மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னும் இருக்கும். அதனால் உங்களை சம்பாதிக்க வைக்கணும்னா நாங்களும் நினைக்கிறோம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜை சின்சியராக ரொம்ப தெளிவாக எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வித்தின் 1 இயரில் லட்சங்களில் சம்பாதிக்கலாம். அதனால் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணி 6வது மாதமே 1 லட்சத்தை தாண்டிட்டு 1 இயர் முடிக்கும் போது மாதம் பண்ணாலும் 4 லட்சம் ரூபாய் இன்கம் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து என்னோட வீட்டில் எனக்கு எத்தனை பேர் வித்தின் 1 இயர்க்குள்ளே 1 லேக் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் அதே வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் இந்த பைலட் பேட்ச் ட்ரைனிங் Day 1, Day 2, Day 3 மூணையும் முழுசாக பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்து கவுண்ட் பண்ணாதீங்க. அந்த மூணையும் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேசிக்காக ஃபண்டமெண்டலாக ஒரு விஷயம் புரியுமே. இந்த வீடியோவோட முடிவில் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட நேம் உங்களோட ஐடி நம்பர் வந்து சப்மிட் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடியும் போது வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த லிஸ்ட் எல்லாமே நம்ம எடுத்து டெய்லியுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்போ உங்களோட அப்ளை உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உங்கள் நேம் வரும். உங்கள் நேம் வரலைன்னா நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். ஏன்னா எதுக்காக இந்த செக்லிஸ்ட் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் புரியாமலே தெரியாமலே அவசரத்துக்கு பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. இதெல்லாம் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் இந்த பிஸ்னஸை கான்ஃபிடென்ட்டாக எடுத்து பண்ண முடியும். அப்படி முழுசாக பார்க்கணும்னா அதை நம்ம பண்ணுறோம். நம்ம எதில் எதுக்காக நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம பண்ணி தரோம். ஏன்னா இந்த பிஸ்னஸ் அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் வந்து இந்த வீடியோ முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பைலட் பேட்ச்க்கு முன்னாடி ஒரு செப்பரேட்டாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் பேக் பண்ணுவோம். அந்த ஸ்பீச் முடிஞ்ச உடனே ஆக்சுவல் பைலட் பேட்ச் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கரெக்டாக 1 முழுசாக பார்த்துட்டு அடுத்து 2 பாருங்கள், அடுத்து 3 பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு இங்கே அடுத்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லியுமே 9 to 10 ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்கை கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ விஷ். Hi leaders, a very good morning. This is Priyanka, Star Director of Vestige. So இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்க 2 லீடர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஒன்னுனா இன்னொன்னு வந்து ஸ்டார் டைரக்டர் மதுமிதா மேம். ஸோ இந்த 2 லீடர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போறோம். ஸோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற துறைனா என்ன, அண்ட் அதே போல இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி என்ன கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஒரு பிசினஸ் பிளான் வந்து கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இங்க எல்லாருமே இன்கம் அப்படிங்கறத எடுக்கிறாங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்பெனி வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பிசினஸ் ஸ்மூத்தா வந்து பண்றதுக்கு அப்படிங்கிற எல்லா நாலேஜுமே இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் மூலமா நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இந்த ஒரு ட்ரைனிங்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு 1 hour ஃபுல்லா அட்டென்ட் பண்ணுங்க. அப்படி ஃபுல்லா அட்டென்ட் பண்ணும்போது ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் இந்த பிசினஸை நீங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மீட்டிங்ல நம்ம போகலாம். Why Vestige? அதாவது இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற துறையை நீங்க இப்ப தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இது வந்து நீங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி இந்த வெஸ்டேஜ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி 2004ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு இந்தியன் கம்பெனி. இந்த இந்தியன் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு. இந்த கம்பெனியை ஒரு 3 ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க 3 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கௌதம் பாலி, மிஸ்டர் கன்வர்பீர் சிங் அண்ட் மிஸ்டர் தீபக் சூ. இவங்க 3 பேருக்குமே இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பிளஸ் வந்து பல ரிசர்ச் பண்ணி தான் கம்பெனி அப்படிங்கறதே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு நோக்கமும் இருக்கு. அந்த நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர் அப்படிங்கிற ஒரு அந்த ப்ராப்ளம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதாவது ரிச் வந்து ரிச்சராகவே இருக்காங்க, புவர் வந்து புவராகி போறாங்க. அப்படிங்கிற அந்த விஷயத்தை முறியடிக்கணும். அதாவது நார்மல் பீப்புள் நம்மள மாதிரி இருக்கவங்களோட லைஃப் ஸ்டைலுமே இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது மூலமா அவங்க வந்து ஒரு ஹெல்தி அண்ட் ரிச் லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு பிசினஸ் தொடங்கப்பட்டது. அதோட நோக்கம் இதுதான். ஸோ இதுதான் கம்பெனியோட ஒரு சின்ன ஹிஸ்டரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் உங்களுக்கு இப்ப வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ நான் இந்த வெஸ்டேஜ் ஏன் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஷேர் பண்றேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு
ஷாப்புக்கு போறீங்க அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல உங்களோட ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரைஸ் டேக் வந்து பார்க்காம ட்ரெஸ் அப்படிங்கிறது எடுக்க மாட்டீங்க. அதாவது விலை வந்து ரொம்ப அதிகமா இருந்தா உங்களோட சில்ட்ரனுக்காக நீங்க அந்த விலை அதிகத்துல எடுத்துட்டு உங்களுக்கு மேபி நீங்க ட்ரெஸ் எடுக்காம கூட போயிடலாம். கரெக்ட்டுங்களா? சோ இது என்ன ரீசன்னா உங்ககிட்ட போதுமான மணி ஃபினான்ஷியல் இது வந்து இல்லாதனாலதான் நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க. சோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இந்த பிசினஸ்ல எடுத்து யார் ஒர்க் பண்ணி இதுல சக்சஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இது இருக்கவே இருக்காது. ஃபினான்ஷியலி ஃப்ரீடமா இருக்க முடியும் அவங்களால. சோ அவங்க நினைச்ச விஷயத்தை பிரைஸ் டேக் பார்க்காம அவங்களால எப்போனாலுமே இந்த ஒரு பொருளை வாங்கிக்க முடியும். சோ அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே கிடைக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட். நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பா ஒரு சின்ன முதலீடாவது நீங்க போடணும். ஒரு சின்ன முதலீடு போடணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கடை எடுத்தீங்கன்னா அந்த கடைக்கு வாடகை கொடுக்கணும், அங்க வேலை செய்யறவங்களுக்கு காசு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கரண்ட் பில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே நீங்க மணி செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க போட்ட முதலீட ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் அப்படிங்கறது பார்க்க முடியும். சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்ல இவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கு. ஆனா இந்த ஒரு பிசினஸ்ல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்ப நோ இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஈஸியா நம்ம வந்து இந்த ஒரு பிசினஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அந்த ரீசன்காகவும் நம்ம இந்த பிசினஸ் தாராளமா எடுத்து பண்ணலாம். மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். அதாவது வெஸ்டேஜ் அப்படிங்கிற பிசினஸ்ல ஜாயின் பண்ணி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்க பர்சன்ஸ்க்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மத்தவங்களை காட்டிலும் அதிகமாவே இருக்கும். அது என்ன மாதிரி ஸ்கில்ஸ் அப்படின்னா ஒரு பர்சன் MBA படிக்கிறாரு அப்படின்னா அந்த MBA படிச்சு முடிக்கிறப்போ அந்த பர்சனுக்கு பிசினஸ் ரிலேட்டடா என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்குமோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கும் வளரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிராக்டிகலா இந்த பிசினஸ் டே டு டே லைஃப்ல நம்ம பண்றோம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், நெகோசியேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதே போல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் பில்டிங், ஓகேங்களா, ஒரு லீடர்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு பிசினஸா வந்து இது அமையும். சோ இந்த மாதிரி எத்தனையோ ஸ்கில்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு டிகிரி படிக்காமயே இந்த பிசினஸை நம்ம லைவா டெய்லி பேசிஸ்ல பண்றது மூலமா நம்மளால வந்துட்டு டெவலப் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல வேற ஏதாவது ஒர்க்கு போறீங்க அப்படின்னா ஒரு SSLC ஒரு 12th ஸ்டாண்டர்டாவது கண்டிப்பா பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டுங்களா? பட் இங்க வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு வந்து தேவையில்லை. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் இருக்கணும், 5 இயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. வித் ஜீரோ நாலேஜ் கூட நீங்க இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணியே இன்கம் எடுத்தவங்க எத்தனையோ பேர் எக்ஸாம்பிள்ஸா இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. இந்த ஃபிளெக்சிபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும்னா எனிவேர் எனி டைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இந்த பிசினஸ நீங்க எப்ப வேணாலும் எங்கிருந்து வேணாலும் பண்ணலாம். எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு கிடையாது. டைமிங் தடை கிடையாது. நீங்க இருக்கக்கூடிய பிளேஸ்லயும் டைம் தடை கிடையாது. எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ட்ரெயின்லயோ பஸ்லயோ டிராவல் பண்ணிருக்கீங்க. சோ அந்த டைம்ல இந்த பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்டா எஸ், உங்க கையில மொபைல் இருக்கு, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, எஸ் தாராளமா நீங்க பண்ணலாம். நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, நீங்க வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 hours 3 hours ஃப்ரீயா இருக்கீங்க, நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாமான்னு கேட்டா எஸ் நீங்க பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பிசினஸ் வந்து நீங்க நினைச்ச நேரத்துல பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ உங்க கையில வந்து இருக்கு. அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த பிசினஸ் யாரெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வந்து டைம் மேனேஜ் பண்ண கத்துக்கிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 24 hours தான். நிறைய பேர் நம்மள டைம் இல்லன்னு சொல்றோம். அது அப்படி இல்ல, நம்மளுக்கு டைம் வந்து சரியா மேனேஜ் பண்ண தெரியல. அந்த ஒரு ரீசனால தான் நம்ம டைம் இல்ல அப்படிங்கறத சொல்றோம். இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டைம் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ண நீங்க கத்துக்குவீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்க்கு கண்டிப்பா நீங்க ஒரு 2 hours 3 hours டைம் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்ப நீங்க நார்மலா பண்ணிட்டு இருக்க ரொட்டீன் வர்க்க வந்துட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு 1 week 10 days நீங்க அனலைஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குது, எங்கெல்லாம் நீங்க ஒரு சீக்கிரமா செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப இழுத்து டைம் எடுத்து செய்யுங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த இடத்துல அந்த வேலையை சீக்கிரமா முடிச்சு அந்த கிடைக்கிற ஃப்ரீ டைமையும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பிசினஸ்ல கொடுக்க முடியும். சோ இந்த மாதிரி நம்ம டைமை மேனேஜ் பண்ணி நம்மளால இந்த பிசினஸ்ல சக்சஸ் அப்படிங்கறது பண்ண முடியும். அப்போ ஒரு பர்சன் இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா குவாலிட்டிஸுமே அவங்களுக்கு வந்து இருக்கும். இந்த எல்லா விதமான பெனிஃபிட்ஸ்மே அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாமே கிடைக்கணும்னா நீங்க வந்து இந்த பிசினஸ்ல வர்க் பண்ணணும். சோ ஜாயின் பண்ணிட்டு நான் ஐடி போட்டுட்டேன் அப்படின்னா மட்டும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்காது. நீங்க வர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இப்போ ஏன் வந்து இந்த வெஸ்டேஜ் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கும் ஒரு
ஜாபுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இங்க நிறைய பேர் ஒர்க்கிங் பர்சனா இருந்துமே இந்த பிசினஸ் வந்து பண்றீங்க. அப்ப வந்து நீங்க ஜாபுக்கும் பிசினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஈஸியாவே இந்த பிசினஸ்ல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி மூவ் பண்ண முடியும். சோ இப்போ நீங்க ஒரு ஜாபுக்கு போற பர்சனா இருக்கீங்கன்னா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இல்லனா உங்க வீட்ல யாராவது ஜாப் போறாங்கன்னா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜாப்ல மந்த்லி salary அப்படிங்கறது தான் நமக்கு கொடுப்பாங்க. அது ஃபிக்ஸ்ட் தான். ஓகேங்களா? நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிருப்பாங்க மந்த்லி உங்களுக்கு 10,000 இல்ல மந்த்லி உங்களுக்கு 25,000 அந்த மாதிரி உங்களுக்கு salary வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க என்னதான் எஃபோர்ட் போட்டு வர்க் பண்ணாலுமே உங்களால அடுத்த மந்த் அந்த salary விட அதிக அமௌண்ட் வாங்க முடியாது. மேபி ஓவர் டைம் பண்ணீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் கிடைக்கும். பட் வந்து salary விட எனக்கு அதிகமா இந்த மந்த் நான் 10,000 வாங்குறேன், அடுத்த மந்த் எனக்கு 15,000 கொடுப்பீங்களா, நான் இன்னும் டைம் எஃபோர்ட் போட்டு நான் டெய்லி வர்க் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. சோ ஃபிக்ஸ்ட் salary தான் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஆர்எஸ் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா you can earn high profits. அதாவது இப்போ இந்த மந்த் வந்துட்டு நீங்க 10,000 எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த மந்த் உங்களால அதை விட அதிகமா எய்ம் பண்ணி இன்கம் earn பண்ண முடியும். அது வந்து இன்கம் கிடையாது, ப்ராஃபிட்ஸ் தான். ஏன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணல. முன்னாடி சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்ல கிடைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தான். கரெக்ட்டுங்களா? அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஹை ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கறத நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு உங்களால earn பண்ண முடியும். ரெண்டாவது லாட் ஆஃப் ரிஸ்க். அதாவது ஜாப் பண்றவங்களுக்கு நிறைய ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ரிஸ்க்ல ஒண்ணு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வருது. அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வேலை இழப்பு அப்படிங்கிறது போகுது. இல்ல டெக்னாலஜி வளர்ச்சி அடையுது அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் இதெல்லாம் வரப்போ ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஒரு ரோபோட் செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வேலை இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சோ அந்த 5 பேருக்கு எடுத்து அந்த இடத்துல ஒரு ரோபோட் அவங்க பிளேஸ் பண்ணா போதும். அப்போ ஒர்க்ல எப்ப வந்து நம்மளுக்கு அந்த ஒர்க் வந்துட்டு கைவிட்டு போகும் நமக்கு தெரியாது. பிகாஸ் அது வந்து பெர்மனன்ட் கிடையாது, இட்ஸ் டெம்பரரி. அப்ப லாட் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜாப்ல வந்து அதிகமாவே இருக்கு. இதே நம்ம பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நோ ரிஸ்க். ஏன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு டீம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்னால மட்டும் தான் பண்ண முடியும். அதை வந்து ஒரு ரோபோட்னாலயோ இல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மூலமா நம்மளால பண்ணவே முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருந்தாலும் என்னதான் இந்த மாதிரி ரோபோட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்தாலும் நம்மளோட இந்த பிசினஸ் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்க போறது இல்ல. சோ இந்த இடத்துல நம்ம தாராளமா இந்த பிசினஸை இப்பவே எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது ஸ்லோ growth. இந்த ஸ்லோ growthக்கும் இந்த earn salary-க்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதாவது நீங்க salary மந்த்லி ஃபிக்ஸ்ட் salary தான் வாங்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ உங்களுக்கு இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது போடுவாங்க. அந்த இன்கிரிமெண்ட் உங்களுக்கு ஒன்றும் அப்படியே டபுளா போட மாட்டாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 20,000 எடுக்கிறீங்கன்னா அப்படியே 20,000 போட்டு 40,000 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஒரு 20% 30% தான் அதிகம் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? காமனாவே. அப்போ growth அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்காது. சோ நீங்க உங்க வீட்ல இருக்கவங்க எக்ஸாம்பிள் அடிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க, 10 வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் salary என்ன இப்ப இருக்கக்கூடிய salary கேட்பாங்க. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. சோ அந்த growth அப்படிங்கிறது அந்த இடத்துல பெரிய அளவுல இருக்கவே இருக்காது. ஆர்எல்ஸ் இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஹை growth அப்படிங்கிறது இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க 10,000 இந்த மந்த் earn பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மந்த் நீங்க வந்து 20,000 க்கு நீங்க எய்ம் பண்ணீங்க அப்படின்னா எஸ் அந்த growth ஐ உங்களால அடைய முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 20,000 அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன லெவல் போகணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த லெவல் போகணும்னா நான் இங்க எப்படி வர்க் பண்ணணும், என்ன மாதிரி நாலேஜ் எனக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த growth அடையிறதுக்கு நீங்க வந்து கீப் ஆன் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி அடுத்த மந்த் அந்த growth அப்படிங்கறது அடையிறதுக்கு 100% சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜாப்ல நீங்க உங்களுக்காக வர்க் பண்ணல. உங்களோட டைம் ஆகட்டும், உங்களோட எஃபர்ட் ஆகட்டும், இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி நீங்க யாருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட ஓனர்ஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் தான் பல மடங்கு ப்ராஃபிட் அப்படிங்கறத எடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் சாலரியா கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க யாரோ ஒருத்தருக்காக எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்களே தவிர உங்களுக்காக நீங்க எஃபர்ட் அப்படிங்கறது போடல. இதே பிசினஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக நீங்க எஃபர்ட் அப்படிங்கறது போடுறீங்க. உங்களோட டீம் டெவலப் ஆகணும், உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகணும், உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா நீங்க இருக்கணும், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸ்டெபிலிட்டியா இருக்கணும், உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் உங்கள மாதிரி இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க எஃபர்ட் போட ஆரம்பிங்க. உங்களோட அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து இங்க வர ஆரம்பிக்கும். சோ உங்களுக்காக நீங்க வர்க் பண்ண
பண்ணும்போது அதுல எல்லாமே வந்துட்டு பெனிஃபிட் ஆகுறது உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பிசினஸ் நீங்க உங்களுக்காக ஒரு எஃபர்ட்டையுமே நீங்க வந்து நாலேஜ் எடுத்துட்டு போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்தது நீங்க வர்க்ல வந்துட்டு கண்டிப்பா உங்களால வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸே இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க குறிப்பிட்ட வர்க் அப்படின்னு போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் கோடிங் ஆகட்டும் இல்ல பில்லிங் ஆகட்டும், எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ரிலேட்டடா போறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா மட்டும் தான் டெய்லியும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த இடத்துல நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அப்படிங்கறத லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஆபீஸ் சரௌண்டிங்குள்ள கண்டிப்பா முடியாது. நீங்க வேற எங்கேயாவது ஏதாவது கோர்ஸ் படிச்சு நீங்க அது மூலமா வேணா ப்ரோமோட் ஆகி போலாமே தவிர நீங்க வந்துட்டு இந்த இடத்துலயே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு சேலரி அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதும் உங்களை வந்துட்டு இன்னும் அதிகமா வந்துட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இருக்கல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. பட் ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ்ல நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் டெய்லி டே டு டே அப்டேட்ல எடுத்துப்போம். புது புது ஸ்கில்ஸ் வந்து நம்ம கத்துப்போம். அது ஒருத்தர் கிட்ட இருந்து இல்ல, இங்க பிசினஸ் பண்ற பல பேர் கிட்ட இருந்து நமக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்கில்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்ப அவங்கள பார்க்கும்போது அவங்க கிட்ட நம்ம வந்து பழகும்போது இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? நிக்காம கிடைச்சிட்டே இருக்கும். சோ ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா இந்த பிசினஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கறப்போ உங்களை வந்துட்டு இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பிசினஸ்ல அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்குமே. அதே மாதிரி லாஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பர்சனா இருக்கீங்க, ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு ஒரு நாள் கூட லீவ் போடாம உங்களோட எஃபர்ட் வந்து நீங்க உங்களோட கம்பெனில கொடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? அதுக்கான salary வாங்கிட்டீங்க. இப்ப சம் எமர்ஜென்சினால இப்ப பிரசன்ட் 2 டேஸ் வந்து உங்களால வர்க் பண்ண முடியல, நீங்க லீவ் கேக்குறீங்க. அப்ப நீங்க 2 இயர்ஸா வர்க் பண்ணதுக்கு இப்ப வந்து 2 டேஸ் நீங்க லீவ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த 2 டேஸ்க்கான salary கொடுப்பாங்களான்னு கேட்டா கன்ஃபார்மா இல்ல. ஓகேங்களா? சோ ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களோட பிரசன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல இல்ல அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கான salary கட். ஓகேங்களா? இதே வந்துட்டு பாசிவ் இன்கம் அப்படி பாத்தீங்கன்னா சேம் 2 இயர்ஸ் நீங்க வந்து எஃபர்ட் போட்டுருக்கீங்க, நல்ல எஃபர்ட் போட்டு ஸ்ட்ராங்கான டீம் பில்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு 2 டேஸ் சேம் எமர்ஜென்சி இப்ப பிரசன்ட்ல அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்கம் நிக்குமான்னு கேட்டா இல்ல நிக்காது. ஏன்னா நீங்க கீழ டெவலப் பண்ண டீம் அந்த இடத்துல வர்க் பண்ணும். ஓகேங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆயிட்டு தான் இருக்கும். சோ நீங்க தான் அந்த இடத்துல வந்து அவைலபிளா இருக்க மாட்டீங்க ஒரு 2 டேஸ். ஓகேங்களா? சோ அப்படிங்கிறப்போ பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது நீங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல போட்ட உழைப்புக்கு பின்னாடி ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நிக்காம கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம். சோ இதுதான் வந்து ஒரு ஜாபுக்கும் ஒரு பிசினஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ். அப்ப நீங்க ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்க பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டு இந்த பிசினஸ்க்கு இன்னுமே நீங்க டைம் கொடுத்தீங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்ப டைம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நீங்க நல்ல ஒரு பொசிஷன் வர முடியும். ஃபுல் டைமாவும் இந்த பிசினஸ் நீங்க தாராளமா எடுத்து பண்ண முடியும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனி வந்துட்டு ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ரோட்ல டிராவல் பண்றீங்க, யாரா இருந்தாலும் பை வாக் ஆர் பை வெஹிக்கிள் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டுமே ரோட்ல வந்து நம்ம சேஃபா போக முடியும். கரெக்ட்டுங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலனா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. கரெக்ட்டுங்களா? சோ அதே போல நம்மளோட பிசினஸ்க்குமே நமக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, நிறையவே இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட்டான 11 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு 11 பாயிண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த இடத்துல உங்களால ஸ்மூத்தா வந்துட்டு லைஃப் டைம் இந்த பிசினஸ் பண்ண முடியும். சோ அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இடத்துல நீங்க ஒரு பர்சனுக்கு ஐடி அப்படிங்கறத கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஓகேங்களா? யூனிக் ஐடி கிரியேஷன் நடக்குது. அந்த லைஃப் டைம் ஐடி அப்படிங்கிறது 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்காங்க அப்படின்னா தான் அந்த ஐடி அப்படிங்கறத அவங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஒருவேளை அந்த பர்சன் அண்டர் 18 இருக்காங்க, 16 or 17 அந்த மாதிரி இருக்கவங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு அவங்களோட மதர் ஆர் ஃபாதர் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரோட ஐடி ப்ரூஃப் வச்சு மட்டுமே ஐடி போட்டு மூவ் பண்ண முடியும். இதை தவிர்த்து வேற ஏதாவது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கம்பெனிக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த பிசினஸ்ல ஒரு பர்சனுக்கு ஒரு ஐடி மட்டுமே போட முடியும். எக்ஸாம்பிள் இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு லைஃப் டைம் ஐடி, ஜெனரேஷனா தொடரக்கூடிய ஐடி. அப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு ஐடி இருந்தாவே போதும், லைஃப் டைம் இந்த ஐடியிலே அவங்க டீமை டெவலப் பண்ணி பல கோடி ரூபாய்க்கு மேல இன்கம் அப்படிங்கறத earn பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்படிங்கிறப்போ ஒரு பர்சனுக்கு இந்த இடத்துல ஒரு ஐடி மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஐடி வந்து கிரியேட் பண்ண கூடாது.
உங்களை தவிர வேற யாருமே உங்களோட ஐடியில ஒர்க் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்துட்டு நீங்க ஐடி போட்டுட்டு அதை வந்து உங்களோட அத்தைக்கோ சித்திக்கோ சித்தப்பாக்கோ இந்த மாதிரி கொடுத்து எனக்கு பதிலா நீங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லக்கூடாது. சோ இது கம்பெனிக்கு தெரிஞ்சாதானே நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி கிடையாது, கம்பெனி கண்டிப்பா தெரியும். சோ அப்படி தெரியும்போது உங்களோட ஐடியை கேட்காமே டெர்மினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்பெனிக்கு அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்கு. சோ அதனால நீங்க வந்துட்டு உங்களுக்காக ஐடி போட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடியில ஒர்க் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்னு ஷேர் பண்ணேன். ஒருவேளை நீங்க அண்டர் 18 இருக்கீங்கன்னா பேரண்ட்ஸோட யாராவது ஒரு ஐடி ப்ரூஃப்ல போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துல வந்துட்டு உங்களோட நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து 18 ஆகல அப்படிங்கறதால நீங்க போட்டிருக்கீங்க. சோ அந்த இடத்துல தாராளமா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. பட் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்காக போட்ட ஐடியில மத்த பர்சன்ஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. அது வந்து கரெக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப இந்த கம்பெனி என்ன ஒரு பிசினஸ் பிளான நமக்கு கொடுத்து நமக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கறது வந்து இப்ப நம்ம பார்ப்போம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பைனரிக்கும் சன்ஃப்ளவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற துறை வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? சோ அந்த ஸ்டார்ட் ஆனப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த துறையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் பைனரி கான்செப்ட் அப்படிங்கறது தான் வந்து இருந்தது, ஓகேங்களா? அந்த பைனரி கான்செப்ட்ல நிறைய டிராபேக்ஸ் அப்படிங்கிறது இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணி அடுத்தது சன்ஃப்ளவர் கான்செப்ட் அப்படிங்கறது கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த சன்ஃப்ளவர் கான்செப்ட்லயே ரொம்ப அட்வான்ஸ்ட் மெத்தட் கொண்டு வந்தாதான் நம்ம இந்த பிசினஸை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ண முடியும். அப்படிங்கறதால சன்ஃப்ளவர் கான்செப்ட்லயே அட்வான்ஸ்ட் மெத்தடான டைனமிக் கம்ப்ரஷன் மெத்தட் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. சோ அப்ப நம்ம கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சன்ஃப்ளவர் கான்செப்ட் வித் டைனமிக் கம்ப்ரஷன் மெத்தட்ல தான் இந்த பிசினஸ் பிளான் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பைனரிக்கும் சன்ஃப்ளவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். இப்ப இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நான் சொன்னேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்மளோட நெட்வொர்க், மொபைல் நெட்வொர்க் சொல்லலாம். ஸ்டார்டிங் காலத்துல வந்து 1G ல இருந்தோம், கரெக்ட்டுங்களா? 1G யோட டிராபேக்ஸ் எல்லாம் பார்த்தா 2G மாறணும், 3G 4G 5G இன்னும் நம்ம மாற போறோம், கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு ஒரு கட்டத்திலயும் நம்ம அந்த ஒரு கான்செப்ட்ல என்னென்ன டிராபேக்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணி அப்டேட் பண்ணி இப்ப நம்ம லாஸ்ட் கரெக்டான அப்டேட்டட் அட்வான்ஸ்ல நிக்கிறோம். அதே போலதான் இந்த பிசினஸ்லயும் நமக்கு அட்வான்ஸ்ட் பிளான வந்து நம்மளோட கம்பெனி வந்து கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பைனரி கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு லெக் தான் இருக்கும், ஓகேங்களா? A B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே லெக் மட்டும் தான் போட்டு ஃபாலோ அப் அப்படிங்கறது பண்ணுவாங்க. சோ அப்படி பண்றதுனால நமக்கு பெரிய பெனிஃபிட் அப்படிங்கறது அடைய முடியாது. ஒரு சன்ஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா லெக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மெனி லெக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? சோ மெனி லெக்ஸ் போடும்போது நமக்கு இன்கம் அப்படிங்கிறதுமே நம்ம பெரிய அளவுல இன்கம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். சோ சன்ஃப்ளவர் கான்செப்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். லெக் ஃபார்மேஷன் படி பார்க்கும்போது இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா சீலிங் லிமிட். சீலிங் லிமிட் அப்படிங்கும்போது இப்ப பைனரியில பாத்தீங்கன்னா இன்கம்க்கே சீலிங் லிமிட் அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் ரெண்டு லெக் ஏபின்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போட்டு ஃபாலோ பண்ணி போறாரு அப்படின்னா ஒரு குறுகிய கட்டத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் அந்த பர்சனுக்கு அந்த இன்கமே சீல் ஆயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கறது அதுல ஹையா எடுக்க முடியாது. 5 lakhs 10 lakhs போயிட்டாங்கன்னா அதோட சீல் ஆயிடும். அதுக்கு மேல அவங்களால இன்கம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி போக முடியாது. ஆர்எல்ஸ் இந்த சன்ஃப்ளவர் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்க்கு, ஓகேங்களா? டிராவல் பர் கார் ஃபண்ட் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சீலிங் லிமிட் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேங்களா? சோ அதுவே நம்ம எப்ப யூஸ் பண்ணிக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் தான் சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதுல வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சீலிங் லிமிட் அப்படிங்கிறது நமக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் தான் இருக்குமே தவிர இன்கம் மட்டும் நமக்கு சீலிங் லிமிட் கிடையாது. இன்கம் வந்து நம்ம கோடி கணக்குல கூட நம்மளால இந்த சன்ஃப்ளவர் கான்செப்ட்ல எடுக்க முடியும். சோ நம்ம டீம்லயே பாத்தீங்கன்னா சித்தார்த் சிங் அப்படிங்கிறவர் 1 crore மேல இன்கம் அப்படிங்கிறது earn பண்றாரு மந்த்லி இன்கம், ஓகேங்களா? அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சீலிங் லிமிட்லயே இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இருக்கு, ஓகேங்களா? சன்ஃப்ளவர் கான்செப்ட்ல என்னன்னா நிறைய பேர் நினைப்போம் நான் வந்து இங்க கீழ ஜாயின் பண்ணிருக்கேன், நான் வந்து இந்த மேல இருக்கிறவரோட இன்கம் அதிகமா earn பண்ண முடியுமா கேட்டா எஸ் 100% அதிகமா இன்கம் அப்படிங்கிறது earn பண்ண முடியும். எக்ஸாம்பிள், எனக்கு மேல இருக்கிறவரு ஒரு 5 lakhs இன்கம் எடுக்கிறாருன்னா நான் அவரோட எஃபர்ட் அதிகமா போட்டேன் அப்படின்னா என்னால 10 lakhs கூட இன்கம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். இன்னைக்கு ஜாயின் பண்ணா கூட எனக்கு மேல இருக்க பர்சனை விட என்னால அதிகமா இன்கம் எடுக்க முடியுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஒரு சன்ஃப்ளவர் கான்செப்ட்ல. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் கான்செப்ட். அதாவது நம்மளோட பைனரியில பாத்தீங்க அப்படின்னா நியூவா பர்சன்ஸை நீங்க புதுசா ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும், ஒரு டைம் நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் பை பண்ணா போதும் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு தடவை நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க, இப்ப இந்த மந்த் ஜாயின் பண்ணிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அங்க உங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது அந்த மந்த் கிடைச்சிடும். அடுத்த மந்த் நீங்க டீமே டெவலப் பண்ணல, பர்ச்சேஸ் ஒன் டைம்னால அடுத்த டைம் பர்ச்சேஸ் பண்ணலனா இன்கம் எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. சோ அந்த இடத்துல புதுசா அதுக்கப்புறம் திரும்ப நீங்க நியூ ஜாயினிங்ஸ் கொண்டு வந்துட்டே இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த இடத்துல இன்கம் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, பிசினஸே அங்க அப்பதான் நடக்கும், இன்கம் அப்படிங்கிறது வரும். அதனாலதான் சீலிங் லிமிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னு நான் சொன்னேன். அதே போல நம்ம சன்ஃப்ளவர் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் மெத்தட், அதாவது நம்ம இந்த மந்த் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம், கண்டிப்பா அதை யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம், யூஸ் பண்ணும்போது தீரும், தீர்ந்ததுக்கு திரும்ப என்ன பண்ணுவோம், வாங்குவோம். அப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாங்குவோம், யூஸ் பண்ணுவோம், திரும்ப ரிப்பீட் வாங்குவோம். கரெக்ட்டுங்களா? அப்ப ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது இங்க மந்த்லி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் மந்த்லி நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் அப்படி பிசினஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும், இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜெனரேட் ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அப்ப நம்மளோட சன்ஃப்ளவர் கான்செப்ட்ல ரீபர்ச்சேஸ் மெத்தட்ல வந்துட்டு இந்த ஒரு சன்ஃப்ளவர் கான்செப்ட் அப்படிங்கிறது ரன் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஜாயினிங் ப்ராசஸ். பைனரி பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டார்டிங் அமௌண்ட் பே பண்ணா மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். 5000 ரூபாய் பே பண்ணுங்க, 10000 ரூபாய் பே பண்ணுங்க, 20000 ரூபாய் பே பண்ணுங்க, அப்பதான் ஜாயின் பண்ண முடியும். இந்த லெவலுக்கு இவ்வளவு அமௌண்ட் பே பண்ணா நீங்க ஸ்ட்ரைட்டா இந்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் அப்படியே சன்ஃப்ளவர் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஜாயினிங், நீங்க எந்த அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல, உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ரீ தான். அதே மாதிரி இந்த இடத்துல அடுத்த லெவல் போறது நீங்க அமௌண்ட் கொடுத்து போக முடியாது, உங்களோட உழைப்பு மூலமாவும் உங்களோட டைம் எஃபர்ட் கொடுத்து மட்டும் தான் நீங்க போக முடியுமே தவிர அமௌண்ட் கொடுத்து இந்த இடத்துல போக முடியாது. சோ பைனரி கான்செப்ட்ல அமௌண்ட் நிறைய வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த இடத்துல இருக்க முடியும். ஆனா எந்த ஒரு காசுமே இல்லாம நான் என்னோட உழைப்பாலேயே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சன்ஃப்ளவர் கான்செப்ட்ல வருவாங்க. ஓகேங்களா, அடுத்த லெவல் ஈஸியா போவாங்க. சோ அவங்க இந்த பிசினஸ் புரிஞ்சுட்டு லாக்ஸ்ல இன்கம் அப்படிங்கறத earn பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் ஜாயினிங் process அப்படிங்கிறது இந்த ரெண்டு கான்செப்ட்லயுமே இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் கான்செப்ட் என்னன்னா பேமெண்ட் மெத்தட். இந்த ரெண்டு கான்செப்ட்லயுமே பேமெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா பைனரியில பேர் மேட்ச் மெத்தட்ல தான் பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த பேர் மேட்ச் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்னேன், நமக்கு ஏ பி ன்னு ரெண்டு லெக் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அப்ப ஏ பி ன்னு ரெண்டு லெக் அப்படிங்கும்போது இப்போ ஏ லெக்ல வந்து ஒரு 1000 பிடி நடந்திருக்கு, பி லெக்ல வந்து ஒரு 500 பிடி நடந்திருக்கு அப்படின்னா இப்போ பேர் மேட்ச் வந்து பண்ணுவாங்க பைனரியில. பேர் மேட்ச் அப்படிங்கிறது இப்போ இந்த ரெண்டு லெக்லயுமே ஈக்குவலா எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து ஈவன் பாயிண்ட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அப்ப பி லெக்ல 500 தான் நடந்திருக்கு, ஏ லெக்ல 1000 நடந்திருக்கு. அப்ப ஈக்குவல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு, ரெண்டையும் சேர்க்கும்போது 500 பாயிண்ட்ஸ் தான். ஏலயும் 500 பிலயும் 500 தான் எடுத்துப்பாங்க. அப்ப ஏல இன்னொரு 500 பாத்தீங்களா, அதுக்கு வந்து இன்கமே கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த பைனரியில நீங்க என்ன எஃபர்ட் போட்டாலுமே பேர் மேட்ச் கான்செப்ட் அப்படின்னு வரப்போ நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஆர்எல்ஸ் இந்த சன்ஃப்ளவர் கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூமுலேஷன் மெத்தட்ல தான் நமக்கு இன்கம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த மெத்தட்ல நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்க்கு கூட ஓகேங்களா இன்கம் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கவே இருக்காது. சோ ஒரு பாயிண்ட்க்கு நமக்கு லெக் வைஸ் கால்குலேட் பண்ணி இன்கம் அப்படிங்கறத இந்த பிசினஸ்ல நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்துட்டு சன்ஃப்ளவர் அண்ட் பைனரி கான்செப்ட் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. அப்ப இதுலயே வந்துட்டு நமக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம வெஸ்டேஜ் கம்பெனி அட்வான்ஸ்ட் மெத்தட்ல இருக்காங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அக்யூமுலேஷன் பிளான். இந்த அக்யூமுலேஷன் பிளான் அப்படிங்கிறது இப்போ வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்துட்டு நீங்க ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கும் உங்க டீமும் சேர்ந்து நடந்திருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே வந்துட்டு எக்ஸ்பைரி ஆயிடுமான்னு கேட்டா இல்ல, அந்த பாயிண்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும். ஓகேங்களா? சோ அடுத்த மந்த் என்ன ஆகும்னா நீங்க ஒரு 1000 பாயிண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு அடுத்த மந்த் தேர்ட் மந்த் வந்து 1500 பண்ணிருக்கீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து அக்யூமுலேட் ஆகி உங்களுக்கு 2800 பாயிண்ட்ஸ் அக்யூமுலேஷன் பிளான் படி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த அக்யூமுலேஷன் பிளான் படி 2800 அப்படிங்கிறது இங்க எங்க வருது பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வருது. அதாவது நீங்க வந்து ஸ்டார்டிங் வரும்போது 5% லெவல்ல இருந்தீங்க. சோ இந்த அக்யூமுலேஷன் மெத்தட் மூலமா இப்ப நீங்க அசிஸ்டன்ட் பிரான்ச் டைரக்டர் லெவலுக்கு மூவ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இந்த அக்யூமுலேஷன் பிளானை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் வந்திருக்கீங்க. சோ இதுக்கு பேர் தான் அக்யூமுலேஷன் பிளான். அப்ப மந்த்லி நமக்கு நடக்கக்கூடிய பிசினஸ் நமக்கு அக்யூமுலேட் ஆயிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து ரெஃப்ரெஷ் ஆகாது, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. இது ஒரு பெரிய அட்வான்ஸ் மெத்தட். இது மூலமா நம்ம லெவல்ஸ் அப்படிங்கிறது ஈஸியா மூவ் பண்ண முடியும். இதுலயும் இன்னும் அட்வான்ஸ் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமிக் கம்ப்ரஷன் மெத்தட். இந்த டைனமிக் கம்ப்ரஷன் மெத்தட் அப்படிங்கிறது நீங்க எப்ப வந்து ராயல்டி இன்கம் குள்ள வரீங்களோ அப்பதான் இந்த டைனமிக் கம்ப்ரஷன் மெத்தட் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது ஒண்ணுல நீங்க டைரக்டர் லெவல் பிரான்ச் டைரக்டர் அண்ட் அபோவ் லெவல் எப்ப வரீங்களோ அப்ப வந்து இந்த டைனமிக் கம்ப்ரஷன் மெத்தட் அப்படிங்கிறது வர்க் ஆகும். ஏன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெப்த் வைஸ் வர்க் ஆகுற ஒரு கம்ப்ரஷன் மெத்தட். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க பர்சன் நீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ வந்துட்டு நீங்க ஒரு
லெக் ஃபார்மேஷன் பண்ணிருக்கீங்க. அந்த லெக்ல வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸ் அதுல வந்து இன்ஆக்டிவா இருக்காங்க. ஆனா 5th மெம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இந்த பிசினஸை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு டைரக்டர் லெவல்ல இருக்கக்கூடிய பர்சனா இருக்கீங்கன்னா இந்த இடத்துல இந்த டைனமிக் கம்ப்ரஷன் எப்படி வேலை செய்யும்னா யாரு ஒருத்தங்க ஒர்க் பண்றாங்களோ அவங்கள வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனா கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சு உங்களுக்கு இன்கம் அப்படிங்கறத கம்பெனி கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த 4 பர்சன்ஸும் இன்ஆக்டிவ் ஆனா கீழ இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஆக்டிவ். அப்போ இந்த கம்ப்ரஷன் மெத்தட்ல இந்த 4 பேரையும் கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த ஆக்டிவ் பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பர்சனை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனா வச்சு கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு டைரக்டர் லெவல் இன்கம் அப்படிங்கறத கொடுப்பாங்க. அப்ப அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு கீழே யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க மட்டும்தான் இன்கம் எடுப்பாங்க. நீங்களும் வேலை செய்யறீங்க அப்படின்னா நீங்களும் இன்கம் அப்படிங்கறத எடுப்பீங்க. சோ இந்த இடத்துல வேலை செய்யாதவங்க ஐடி மட்டும் போட்டுட்டு சும்மாவே இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இன்கம் அப்படிங்கறது போகாது. சோ ஏன்னா நிறைய பேரோட என்ன அதுதான் இருக்கும், வேலையே செய்யல ஏன் அவங்க இன்கம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ அதே கான்செப்ட் தான், வேலை செய்யாதவங்களுக்கு இன்கம் அப்படிங்கறது கிடையாது. யார் ஒருத்தங்க ஆக்டிவா ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த டைனமிக் கம்ப்ரஷன் மெத்தட் ரொம்ப சூப்பராவே வேலை செய்யும். அதே போல ஒரு பாயிண்ட் கூட நமக்கு மிஸ் ஆகாது. ஓகேங்களா? ஒரு பிவி கூட மிஸ் ஆகாது. அந்த ஒரு பிவிக்குமே நமக்கு இந்த கம்ப்ரஷன் மெத்தட் மூலமா இன்கம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சூப்பராவே கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை எப்படி வளர்ந்து வந்துச்சு, அதுல வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ அட்வான்ஸ்ட் மெத்தட் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பிசினஸ் பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம என்னென்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு ஜாபுக்கும் பிசினஸ்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த பிசினஸ்ல இன்கம் எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இன்கம் எடுக்கணும் அப்படிங்கறத என்ன தொடர்ந்து ஸ்டார் டைரக்டர் மதுமிதா மேம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. Hi leaders, after joining Vestige ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த நேம்ல உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அப்படிங்கறத கிரியேட் பண்ணிருக்கீங்க. அடுத்த process KYC அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணிக்கணும். KYC அப்படின்னா know your customer. நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா, உங்களோட ப்ரூஃப் எல்லாமே மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் KYC process அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ண சொல்றோம். சோ இந்த KYC process நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அது ஒரு சிலர் வந்து ப்ரூஃப் கொடுக்கறதுக்கும் யோசிப்பீங்க. சோ அந்த கவலையே வேண்டாம், உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்த பர்சன் உங்க அப்ளைல இருப்பாரு இல்லைங்களா, சோ அவர் உங்களுக்கான டுட்டோரியல் வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். உங்களோட ஆதார் கார்டோ இல்லைன்னா உங்க பேன் கார்டோ இல்லைன்னா உங்களோட பாஸ்போர்ட் எனி ஒன் ப்ரூஃப் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண தெரியல, ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் உங்க அப்ளைல கான்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கான ஹெல்ப் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ப்ராசஸ் வந்து கண்டிப்பா உங்களோட பேங்க் பாஸ்புக் அண்ட் பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணிருக்கணும். நிறைய பேர் யோசிப்பீங்க எதுக்காக இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. இப்ப இருக்கிற இந்த சொசைட்டில எல்லாமே டிஜிட்டலைஸ்டா இருக்கு. யாருமே வந்து இப்ப நீங்க செய்யற வேலைக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிறது கையில கொடுக்கறதே கிடையாது. எல்லாமே ஃபுல் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் இருக்கு இல்லையா. சோ இதுவும் அதே மெத்தட் தான். ஒன்ஸ் நீங்க 100 ரூபாய்க்கு மேல இதுல earn பண்ணும்போது உங்க அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ கரெக்டா உங்களோட பேங்க் பாஸ்புக் லிங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது பேன் கார்டும் கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணிருக்கணும். சோ பேன் கார்டு எதுக்காக அப்லோட் பண்ண சொல்றோம் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க ராயல்டி இன்கம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட்டுக்கு உங்க பேன் கார்டு வழியா தான் டாக்ஸ் அப்படிங்கறத கட்டணும். சோ கரெக்டா நீங்க உங்களோட பேன் கார்டையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. சோ சேம் ப்ராசஸ் தான். உங்க அப்ளை வந்து கண்டிப்பா உங்களுக்கான டுட்டோரியல் வீடியோ ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம். யார்கிட்டயும் உங்க ப்ரூஃப்ஸ் வந்து ஷேர் பண்ணவே வேண்டாம். நீங்க அப்லோட் பண்ணும்போது உங்க போட்டோஸ் மட்டும் கரெக்டா இருக்கா, கிளியரா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. நீங்க அப்லோட் பண்ண ஒரு 3 நாள்ல உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மெசேஜ் அப்படிங்கிறது வந்துரும். இன் கேஸ் போட்டோ வந்து கரெக்ட்டா நீங்க அப்லோட் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா ரிஜெக்டட் அப்படின்னு காமிச்சிடும். ரீசனோட உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். சோ அந்த ரீசனை ஜஸ்ட் உங்க அப்ளை நீங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது சப்மிட் பண்ணி கொடுப்பாங்க. போட்டோஸ் கிளியரா இருக்கு, எல்லாமே கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா வெரிஃபைட் அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்துரும். எந்த ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பா அதோட பேசிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சோ நீங்க வெஸ்டேஜ்ல உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய கனவுகளோட இருப்பீங்க. கண்டிப்பா வந்து லட்சக்கணக்கில் இன்கம் பண்ணணும், ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும், ஹைஃபையான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நிறைய கனவுகளோட ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ இதுல என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, சோ கம்பெனி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இது எல்லாமே ஓரளவுக்கு நீங்க கத்துக்கணும் இல்லைங்களா. சோ நீங்க எங்க கத்துக்க முடியும், இங்க டெய்லியுமே ட்ரைனிங் அப்படிங்கறது ஃப்ரீயா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளோட
ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தாலே இந்த ஜூம் மீட்டிங் தான். நம்ம எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருமே இந்த ஜூம்ல கனெக்டடா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஜூம் மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட லைஃபை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக தான் நீங்க இந்த பிசினஸ் வாய்ப்புக்குள்ள வந்திருக்கீங்க. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும், இந்த பிசினஸ் பத்தின பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பா நீங்க கத்துக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக டெய்லி கண்டிப்பா 1 மணி நேரம் நீங்க செலவு பண்ணியே ஆகணும். நீங்க டிவி பாக்குறீங்க, போன்ல வந்து மணிக்கணக்கா வந்து நேரத்தை செலவு பண்றீங்க இல்லைங்களா? ஸோ 1 மணி நேரம் நீங்க பெஸ்ட் பிசினஸ் கத்துக்கிறதுக்காக செலவு பண்றது தப்பே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து டிவி பாக்குறதுனால, யூடியூப் பாக்குறதுனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. பட் இந்த அந்த 1 மணி நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றதுனால இந்த பிசினஸ் நம்ம எப்படிலாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி இங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களால கத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பா 1 மணி நேரம் ட்ரைனிங் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். இந்த ட்ரைனிங் பார்க்கறதுமே நீங்க செய்யக்கூடிய இந்த வேலை ஒரு பகுதி தான், பார்ட் ஆஃப் ஒர்க். ஸோ கரெக்டா டெய்லியுமே நீங்க ட்ரைனிங் மீட்டிங் அப்படிங்கறத அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட டீம்ஸ்லயே ட்ரைனிங் மீட்டிங் சப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கில் இன்கம் எடுத்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. நியூ ஜாயினரா இருக்கிறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ட்ரைனிங் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் ஒன்ஸ் பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் ஆகும்போது நீங்களே ட்ரைனிங்க்கு வந்து வில்லிங்கா வர ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரைனிங் அப்படிங்கிறது தான் ஒரு பூஸ்ட் மாதிரி சரிங்களா? நீங்க எவ்வளவுதான் அந்த ஹோல் டேஸ் ஓட்டு போயிருந்தாலும் ட்ரைனிங் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது நிறைய லீடர்ஸ் வந்து பேசுவாங்க. பேசினவங்க திரும்ப திரும்பவும் பேச மாட்டாங்க. ஒரு நாளுமே ஒரு வித்தியாசமான டாபிக்ல வந்து வேற வேற லீடர்ஸ் தான் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஜெனரல் நாலேஜ் வளர்க்கறதுக்காகவும் உங்களை சுத்தி என்ன நடக்குது உங்களை நீங்க அப்டேட்டடா வச்சிருக்கிறதுக்காக டெய்லி நியூஸ் கண்டிப்பா பாக்குறீங்க இல்லைங்களா? சோ அதே மாதிரி தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நீங்க அப்டேட்டடா இருக்கிறதுக்கு டெய்லி ட்ரைனிங் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ இப்ப நீச்சல் பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு திடீர்னு கூட்டிட்டு போய் கடல்ல விட்டா உங்களால கரெக்டா பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அதுக்கான ஒரு ட்ரைனிங், அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கரெக்டா எடுத்துட்டா மட்டும்தான் உங்களால நீச்சல் பண்ண முடியும். அதே மாதிரிதான் எந்த ஃபீல்டா இருந்தாலுமே பேசிக்ஸ் கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சுட்டா மட்டும்தான் அந்த ஃபீல்டுல உங்களால சாதிக்க முடியும். நம்மளோட டீமோட ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது சரவணன் சாரோட டீம்ல மட்டும் தான் கிடைக்குது. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். மத்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் நீங்க இப்ப மத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபீஸ் அப்படிங்கறத பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்ல வைப்பாங்க. நேரா நீங்க போய் அந்த பிளேஸ்ல உட்கார்ந்து ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கான நாலேஜ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். நிறைய இஷ்யூஸ் இருக்கும். பட் இங்க அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். நீங்க கம்ஃபர்ட்டா உங்க வீட்டுக்கு இருந்துட்டு போன் மூலமா தான் நீங்க இந்த மீட்டிங் ட்ரைனிங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. நீங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இந்த பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. சோ யாரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க? இந்த பிசினஸ் வந்து இப்படி செய்யணும் அப்படி யார் சொல்லி தருவாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தருவாங்களா, இல்ல உங்க சொந்தக்காரங்க சொல்லி தருவாங்களா, இல்ல வேற யாராவது ஒரு பிசினஸ் பர்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரா? கிடையவே கிடையாது. அவங்க ஒர்க்க தான் பார்ப்பாங்க. இப்ப வேற ஒரு பிசினஸ் மேன் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிசினஸ்ல எப்படி முன்னேறணும் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்க அவங்களுக்கு காம்படிஷனா வந்துடுவீங்க அப்படிதான் யோசிப்பாங்க இல்லைங்களா? யாருமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு இல்லைங்களா? இல்ல பட் நம்மளோட கம்பெனில வந்து நம்ம எஸ்பெஷலி நம்ம சரவணன் சார் டீம்ல ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ கரெக்டா இந்த நாலேஜ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீ ட்ரைனிங்ஸை யூஸ் பண்ணி நீங்களுமே நிறைய இன்கம் அப்படிங்கறத இங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நாங்க ட்ரெயினிங் எல்லாமே டெய்லியுமே பார்க்கிறோம். ஸோ ட்ரெயினிங் தாண்டி வேற இதுலலாம் எங்களுக்கு வந்து நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நீங்க யோசிப்பீங்க. ட்ரெயினிங் அப்படிங்கறது நீங்க டெய்லியுமே 1 மணி நேரம் பாக்குறீங்க கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த 1 மணி நேரத்துல லீடர்ஸ் வந்து எவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ட்ரெயினிங்கான டைத்தை வந்து நீங்க கரெக்டா கொடுத்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாலே நிறைய விஷயங்களை வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப். இதுதான் நம்மளோட செகண்ட் ஆபீஸ். நீங்க உள்ள டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஐடி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. சோ இந்த குரூப்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் விஷயம் டீமை டெவலப் பண்றதுக்கான ஐடியாஸ் வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கும். ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல வந்து சாதிச்சு சக்சஸ் பண்ணவங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே இன்கம் ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவங்க என்ன வாங்கிருக்காங்க, நிறைய பேர் வந்து வீடு கட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து கார் வாங்கிருக்காங்க, பைக் வாங்கிருக்காங்க, நிறைய வாங்கிருப்பாங்க. சோ அந்த டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்டா உங்க குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. சோ இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுதான் நாளைக்கு உங்களோட பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் டீமோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்த பர்சன் உங்க அப்ளைன் இருக்காரு இல்லைங்களா? சோ வந்து நீங்க கால் பண்றீங்க. மேபி அவங்க ஒரு
சுச்சுவேஷனால கால் எடுக்கல, உங்களுக்கு வந்து சடனா ஒரு ப்ராடக்ட்டோட கேட்டலாக் தேவைப்படுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேக்குறீங்க, எனக்கு யாராவது கேட்டலாக் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேக்கும்போது கண்டிப்பா வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லயே உங்களுக்கு அந்த கேட்டலாக் அப்படிங்கறத ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இந்த இடத்துல தான் டீமோட சப்போர்ட்டை நீங்க உணர முடியும். அண்ட் அடுத்த விஷயம் வந்து ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை வந்து கண்டிப்பா ஃபீட்பேக்ஸா வந்து ஃப்ரீக்வெண்டா குரூப்ஸ்ல ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் பிஃபோர் ஆஃப்டர் இமேஜஸும் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், இந்த ப்ராடக்ட் எல்லாம் நாமளும் யூஸ் பண்ணி பார்க்கலாமா, நாமளும் யூஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கும் இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. அண்ட் இதுல இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ தொடர்ந்து இந்த குரூப்ல வரக்கூடிய மெசேஜஸை கவனிங்க. அண்ட் 10ஆம் தேதி ஆயிடுச்சு அப்படின்னாலே இன்கம் ப்ரூஃப் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்டோட கிரெடிட் ஆனதை ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த குரூப்பே வந்து ஃபுல்லா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அவ்வளவு பேருமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அவங்களோட இன்கம் ப்ரூஃபை ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு டூல்ஸ். அண்ட் அடுத்தது அப்ரிசியேஷன் இந்த குரூப்ஸ்ல வந்து நடக்கும். இப்போ நீங்க உள்ள ஜாயின் ஆயிட்டீங்க, உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க பர்ச்சேஸ் முடிச்சோம், உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் நீங்க நெக்ஸ்ட் லெவல்ஸ் போகும்போது உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் பேனர் வந்து கொடுப்பாங்க, அப்ரிசியேட் பண்றதுக்காக வீடியோஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அப்ரிசியேஷன் இந்த குரூப்ஸ்ல வந்து கிடைக்கும். அதே மாதிரி கம்பெனி கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய புது அப்டேட்ஸ், ஆஃபர்ஸ் எல்லா விஷயங்களுமே இந்த குரூப்ல வந்து ஷேர் ஆயிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு அந்த குரூப்ல எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும். கனெக்டடா இருக்கும். வெஸ்டேஜ் நீங்க பண்றீங்க அப்படிங்கறது இந்த குரூப்புக்குள்ள நீங்க வந்தாலே கனெக்டடா இருக்கும். நிறைய மோட்டிவேஷனும் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்தது பர்ச்சேஸ். நம்ம இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் கரெக்ட்டுங்களா? இந்த வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனி நம்மளோட கம்பெனி. சோ நம்ம கடையில நாமளே பொருள் வாங்காம மத்தவங்கள போய் நீங்க வாங்குங்க வாங்குங்கன்னு சொன்னா யாராவது வாங்குவாங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாம வாங்கணும். நாம வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்க கடையில நீங்களே ஸ்வீட் சாப்பிடாம பக்கத்து கடையில போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு என் கடையில வந்து வாங்குங்கன்னு சொன்னா யாராவது வாங்குவாங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும். சோ நம்ம கம்பெனி வந்து ப்ராடக்ட்டை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி இல்லையா? சோ ஃப்ரீயா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட கொடுத்தாங்க. உங்ககிட்ட அவங்க என்ன கேக்குறாங்க? ஏதோ ஒரு இடத்துல நீங்க பொருள் அப்படிங்கறத வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க யூஸ் பண்ற சோப்பு, பேஸ்ட், பிரஷ் ஏதோ ஒரு இடத்துல வாங்குறீங்க. அங்க எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்ல. ஜஸ்ட் கடையை மாத்தி வாங்குறதுனால உங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஷாப், சேஞ்ச் யுவர் லைஃப். கடையை சேஞ்ச் பண்றீங்க. சோ உங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயோ ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா? ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? சோ இங்க நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுனால ஃப்ரீயா இந்த பிசினஸ் வந்து எடுத்து பண்ணலாம். மினிமம் உங்க ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்கு கண்டிப்பா 30 பிபிடி நீங்க பண்ணிக்கணும். சோ 30 பிபிடி பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 ரூபாயில இருந்து 1200 ரூபாய்க்குள்ள தான் வரும். சோ இந்த காலத்துல வந்து 1000 ரூபாய் 1200 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாச்சு. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே மூவி போறீங்க அப்படின்னாலே 1000 ரூபாய் இல்லாம போக முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஒரு நாள் சண்டே செலவு செய்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா 1000 ரூபாய் இல்லாம பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? சோ இங்க உங்க வாழ்க்கையே மாற்றத்துக்கான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு 1200 ரூபாய் செலவு பண்றதுல தப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம். நம்ம கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நீங்க வந்து நாங்க கொடுக்குற ப்ராடக்ட் தான் வாங்கணும், இந்த அமௌண்ட் தான் வாங்கணும் யாருமே உங்களை போஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? உங்க சாய்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே மேம், நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. எப்படி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒண்ணு நீங்க ஆஃப்லைன்ல நேரா கடைக்கு போய் நீங்க வாங்கிக்கலாம். இன்னொன்னு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல நீங்க போய் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஃப்லைனோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அதை சொல்லுங்க. அதுக்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே ஆஃப்லைன்ல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. அண்ட் நீங்க வீட்ல இருந்து போகும்போது ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க. என்னென்ன ப்ராடக்ட் வேணும், அதே மாதிரி உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் எழுதிக்கோங்க. நம்ம வந்து இந்த பிசினஸ் ஃபுல்லாவே நம்ம டீம் ஃபுல்லாவே ஆன்லைன்ல இருக்கு இல்லையா? சோ ஆஃப்லைன் போகும்போது அந்த கடைக்காரங்களுக்கு யாரும் தெரியாது, உங்களுக்கும் அவங்களுக்கு தெரியாது. அவங்ககிட்ட அனாவசியமா நீங்க பேசவே வேணாம். ஜஸ்ட் நீங்க போயிட்டு அந்த லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் பில்லும் கொடுத்துருவாங்க. அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். தேவையில்லாத டாக்ஸ் எல்லாம் நீங்க அங்க வச்சுக்கவே வேணாம். ரெண்டாவது மெத்தட் வந்து ஆன்லைன் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கான வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவா உட்கார்ந்து பாருங்க. உட்கார்ந்து பார்த்துட்டு உங்க பர்ச்சேஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு क्वेश्चन நான் கேக்குறேன். உங்க போன்ல எத்தனையோ அப்ளிகேஷன் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? பாட்டு கேட்கறதுக்கு வச்சிருக்கீங்க, ஃபுட் ஆர்டர் பண்றதுக்கு வச்சிருக்கீங்க, ட்ரெஸ் ஆர்டர் பண்றதுக்கு எத்தனையோ வச்சிருக்கீங்க. அது எதுல இருந்தாச்சும் உங்களுக்கு காசு வருதா? இன் ரிட்டர்ன்
கண்டிப்பா கிடையாது இல்லைங்களா? சோ இந்த வெஸ்டேஜ் அப்ளிகேஷன்ல நீங்க பொருள் உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுனால உங்களுக்கு காசு வந்து கிடைக்க போகுது. சிம்பிள். ஓகே, பொருளெல்லாம் நாங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கோம் மேம், என்ன மாதிரி பொருளெல்லாம் இங்க கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லைங்களா? சோ நம்ம கம்பெனில நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. சோ வெளிநோட் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வரும். அதே மாதிரி முஸ்லாம்லயே உங்களுக்கு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்துடும். அண்ட் ஹைவெஸ்ட் கேட்டகரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வரும். அண்ட் வந்து நீங்க இன்டேக்கா பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸும் இங்க வந்து அவைலபிளா இருக்கு. ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸும் இருக்கு. அண்ட் வந்து பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அண்ட் வந்து லேடிஸ் ஹைஜீனுக்கான ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அக்ரி ப்ராடக்ட்ஸும் இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ ஒன்ஸ் உள்ள வந்து பார்த்தாதான் உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் எனக்கு இன்னும் ப்ராடக்ட் பத்தின ஒரு கிளாரிட்டி வேணும், தெளிவு வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்ளைன் கிட்ட ப்ராடக்ட் கேட்டலாக் வந்து கேளுங்க. சோ கண்டிப்பா அவங்க வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த கேட்டலாக் வந்து நீங்க பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கலாம், நம்மளுக்கு எதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க பர்ச்சேஸ் அப்படிங்கறத வாங்கிக்கலாம். கண்டிப்பா யோசிப்பீங்க. ஓகே மேம், எல்லாமே ஓகே, ஆனா பொருளோட தரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத யோசிப்பீங்க. இந்த क्वेश्चन வந்து எல்லா புதுசா ஜாயின் ஆன மெம்பர்ஸ்க்குமே இருக்கும். நானே இந்த கம்பெனில ஜாயின் ஆகும்போது எனக்குமே இந்த क्वेश्चन வந்து இருந்தது. பட் வந்து இப்ப அந்த கன்ஃபியூஷன் எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா நம்ம கம்பெனி கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே கிரேட் 1 தான். அண்ட் பெஸ்ட் பிராண்ட்ஸ்க்கான அவார்ட் அப்படிங்கறத வாங்கிட்டாங்க. சோ நம்ம கம்பெனி வந்து 2004 ஆரம்பிச்சு இப்ப 2024 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்களே பாருங்க, பொருளோட தரம் வந்து நல்லா இல்ல, ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னா இவ்வளவு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆக முடியுமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது இல்லைங்களா? சோ ஓவரா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வேற யாருக்கு வாங்கி நம்ம கிட்ட வந்து கொடுக்கறதே கிடையாது. சோ அதனால நீங்க நம்பி ப்ராடக்ட் அப்படிங்கறத வாங்கலாம். ஈவன் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸா இருக்கு அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் கூட இருக்கு. நீங்க ஜஸ்ட் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் டெமோ வீடியோஸ் அப்படின்னு கூட நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க வாங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்குமே தவிர ஒன்ஸ் வாங்கிட்டீங்க, யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருள் வந்து பேச ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ எல்லா பொருளுமே வந்து இந்த தரமான பொருளா தான் இருக்கு. சோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. அண்ட் மோரோவர் இப்ப இவ்வளவு நாள் நீங்க வந்து டிவில ஆட் பார்த்து தான் வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோ நடிகையோ வந்து இந்த சோப் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு நீங்க போய் வாங்கிட்டீங்க. எதுவுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டீங்க. அந்த பொருள் யூஸ் பண்ணா ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமா, இது நல்ல கம்பெனி தானா, எதுவுமே யோசிக்காம வாங்கிட்டீங்க. பட் இங்க வந்து நல்ல தரமான ப்ராடக்ட்ஸ் வந்து நியாயமான விலைக்கு தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வந்து வாங்குறதுக்கு வந்து ஸ்டில் யோசிச்சுட்டே இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க. கிரேட் 1 ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது நாளடைவுல உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலா மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம பொருள் எல்லாமே அவ்வளவு தரம் வாய்ந்த பொருள் தான். ஹார்ஷா எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாம ரொம்ப பார்த்து ரொம்ப அக்கறையோட நமக்காக செஞ்சிருக்காங்க. சோ நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கம்பெனியோட மோட்டோவே பாத்தீங்கன்னா இல்லைங்களா? சோ மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல பலம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கம்பெனியோட ஸ்லோகனே. சோ கம்பெனி ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் ஒரு 2 ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க இல்லைங்களா? சோ ஃபியூச்சர்ல போக சப்போர்ட்டிங் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், பியூட்டி ப்ராடக்ட் இது எல்லாமே வந்து லேட்டரா வர ஆரம்பிச்சது. சோ ஹெல்த்தா கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாவே இருந்தது. சோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்கு. மேஜரா என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க? ஹேர் ஃபால் பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, வெயிட் லாஸ், வெயிட் கெயின், இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லையா? சோ அதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே எங்கேயோ தேடிட்டே தான் இருக்கும். சோ நம்ம கம்பெனிலேயே அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் நான் சொல்றதுல வந்து நம்பிக்கை வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. வீடு துடைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுற லிக்விட், துணி துவைக்கிற பவுடர் இதெல்லாம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த தரத்தை வந்து உங்களால உணர முடியுது. சோ ஒன்ஸ் நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பர்ச்சேஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டா புதுசா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறத நீங்க வாழ முடியும். ஓகே, சோ ப்ராடக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே உங்களுக்கான முதல் வகையான வருமானம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சேவிங் ஆன் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்டேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லையா? சோ உங்களுக்கு வந்து எம்ஆர்பி ரேட் படி அந்த ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்க. டிபி ரேட், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இப்போ எம்ஆர்பி ரேட் படி ஒரு பொருள் வந்து 120 ரூபாய்னு வச்சுக்கோங்க. நீங்க இதுல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லையா? அப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட் தான் கொடுப்பாங்க. 100 ரூபாய்க்கு அந்த பொருள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க எவ்வளவு சேவ் பண்றீங்க? 20 ரூபாய் நீங்க வந்து சேவ் பண்றீங்க. உங்களுக்கான முதல் வருமானம் வந்து நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கும்போதே கிடைக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு சேவிங் ஆன் கன்சப்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும்.
அடுத்தது ரீபர்ச்சேஸ். கண்டிப்பா நீங்க ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பா அது தீந்துரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கும். ஒன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சு போயிடும். உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப 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 நீங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? சோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது மாசம் மாசம் 2ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. நீங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பில் பண்ணதுக்கு அப்புறம் 2வது வாட்டிலிருந்து டில் லைஃப் லாங் நீங்க பண்ற எல்லா பர்ச்சேஸ்மே ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில வந்துரும். அந்த டேட்க்குள்ள 2ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ள நீங்க வாங்கும்போது 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ கிடைக்கிற ஃப்ரீ ப்ராடக்ட்டோட நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்து இந்த பிசினஸ்ல வந்து மூவ் பண்ணலாம். அடுத்து இப்ப நான் ரீபர்ச்சேஸ் ஆஃபர் பத்தி சொல்லுங்க. அடுத்து மெயினா இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர். நம்ம டீம்ல இருக்கிற ஏகப்பட்ட பேர் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் யூஸ் பண்ணி நல்ல லெவல்ஸ்ல வந்து இருக்காங்க. சோ இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து தொடர்ச்சி. சோ 4 மாசம் தொடர்ந்து நீங்க கன்சிஸ்டன்ட்டா பர்ச்சேஸ் அப்படிங்கறத பண்ணும்போது 5வது மாசம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அத பத்தி பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள ஜாயின் பண்ணும்போது 30 பிபிக்கு உங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லிருப்பாங்க இல்லைங்களா? சோ அப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பிசினஸ்ல ஒரு சைக்கிள்ல போற வேகத்துல தான் உங்களால போக முடியும். 100 பிபிக்கு எடுத்து நீங்க பண்ணும்போது ஜெட் வேகத்துல உங்களால ஸ்பீடா இந்த பிசினஸை டெவலப் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஒரு பிபி பண்ணும்போது உங்களை பார்த்து உங்க டீம் மெம்பர்ஸும் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க இவ்வளவு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நல்ல growth போயிருக்காங்க அப்படின்னா அது காரணம் வந்து இந்த 100 பிபி கன்சிஸ்டன்சியை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து பண்றதுனாலதான். சோ இந்த 100 பிபி கன்சிஸ்டன்சி பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ 100 பிபி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பில் வந்து எம்ஆர்பி ரேட் படி 3800 ரூபாய் வரும். பட் நீங்க இதுல வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்க இல்லையா? சோ உங்களுக்கு 3200 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். சோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் யூஸ் பண்ணும்போது 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள நீங்க பண்ணிக்கலாம். நீங்க நியூ ஜாயினரா இருக்கீங்க அப்படின்னா மந்த் எண்ட் வரைக்குமே இந்த ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் சேவிங் ஆன் கன்சப்ஷன்லயே நீங்க 600 ரூபாய் சேவ் பண்ணிருக்கீங்க. பிபி ரேட்டுக்கு அந்த ப்ராடக்ட் 3200 ரூபாய்க்கு நீங்க வாங்கும்போது 600 ரூபாய் நீங்க சேவ் பண்றீங்க. அடுத்து ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படிங்கிறது 320 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் 100 பிபி பர்ச்சேஸ் பண்ணும்போது கம்பெனி உங்களை பாராட்டி பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சோ 100 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஆக மொத்தம் இது எல்லாமே நீங்க டோட்டல் பண்ணும்போது ஒரு சிங்கிள் மந்த்லயே 1020 ரூபாய் நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. கன்சிஸ்டன்சி அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து தொடர்ச்சி இல்லைங்களா? சோ 4 மாசம் தொடர்ந்து நீங்க 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள 100 பிபிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது 5வது மாசம் உங்களுக்கு 2500 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வவுச்சர் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ இது எல்லாமே நீங்க டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 6580 ரூபாய் நீங்க வந்து ரிட்டர்ன் தான் எடுக்கிறீங்க. எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குமா? நீங்க வருஷக்கணக்கா உங்க வீட்டுக்கு இருக்கிற மளிகை கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்லயோ ப்ராடக்ட் அப்படிங்கறத வாங்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒண்ணு ரிட்டர்ன் கொடுக்குறாங்களா? ஒரு சாக்லேட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்களா? கிடையவே கிடையாது. இந்த கம்பெனில தொடர்ந்து நீங்க 4 மாசம் தான் வாங்கிருக்கீங்க இல்லையா? சோ உங்களுக்கு வந்து 6580 ரூபாய் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அந்த 2500 ரூபாய்க்கு வவுச்சர் கிடைக்குதுன்னு சொல்லிருந்தேன் இல்லையா? சோ இந்த வவுச்சர் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்னன்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், பியூட்டி கேட்டகரியில இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் உங்களால வாங்க முடியாது. ரிமைனிங் இருக்கிற கேட்டகரிஸ்ல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ எவ்வளவு வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 4 மாசம் நீங்க 3200 ரூபாய்க்கு வாங்க சொல்றீங்க, 12000 மேல ஆயிருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. கம்பெனி உங்ககிட்ட 6580 ரூபாய் ரிட்டர்ன் தான் பண்றாங்க. சோ நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? 6220 ரூபாய் தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. இவ்வளவு பெனிஃபிட்ஸ்மே இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்கும். கம்பெனி எதுக்காக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க? நீங்க சீக்கிரமா இந்த பிசினஸ்ல வளர்ச்சி அடையணும், நீங்க சீக்கிரம் அடுத்த லெவல் போகணும்ங்கறதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படிங்கிற ஒரு ஆஃபர் பத்தி இப்ப நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள ஜாயின் ஆனப்ப ஒரு 5%ல ஜாயின் ஆயிருக்கீங்க. அடுத்த லெவல் வந்து 8% மூவ் ஆகும்போது சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற லெவல்ல வந்து நீங்க ரீச் ஆவீங்க. சோ அது சீக்கிரமா ஒரே மந்த்ல ஒரு சிங்கிள் மந்த்ல நீங்களும் உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து 300 பிபி கொடுக்கும்போது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அச்சீவ் பண்ணி சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற லெவல்ல மூவ் ஆயிருவீங்க. ஒரு சில மாடல்ஸ் வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்க 30 பிபி பர்ச்சேஸ் பண்றீங்க. உங்களுக்கு கீழ ஒரு 10 பேர் நீங்க 30 பிபி பர்ச்சேஸ் பண்ண வைக்கும்போது 300 பிபி ஃப்ரீயா வரும். இந்த மாதிரி நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மாடல் வந்து 100 பிபி வச்சு மூவ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு 100 பிபி பண்ணிட்டு உங்களுக்கு கீழ ஒரு 2 பேர் நீங்க 100 பிபி பர்ச்சேஸ் பண்ண வச்சிட்டீங்க அப்படினா உங்க குரூப் பிபி ஆட்டோமேட்டிக்கா 300 பிபி வரும். சோ ஈஸியா நீங்க 8% அப்படிங்கறத மூவ் பண்ணிக்கலாம்.
ஃபாஸ்டாட் 8 மாதிரியே ஃபாஸ்டாட் பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் இருக்கு. ஒரு சிங்கிள் மந்த்ல நீங்களும் குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து 4500 PV கொடுக்கும்போது ஃபாஸ்டாட் பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்குள்ள நீங்க ரீச் ஆகிறீங்க. ஒன்ஸ் டைரக்டர் லெவல் நீங்க ரீச் ஆகும்போது தான் உங்களுக்கான ராயல்டி இன்கமும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்பீடா பிசினஸ் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கம்பெனி இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நீங்க 30 PV பர்ச்சேஸ் பண்றீங்க, உங்களுக்கு கீழே 50 பேர் நீங்க 30 PV பர்ச்சேஸ் பண்ண வைக்கும் போது ஈஸியா நீங்க 4500 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட். இரண்டாவது ஈஸியான மெத்தட் வந்து 100 PV மாடல். நீங்க ஒரு 100 பாயிண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே ஒரு 45 பேர் நீங்க வந்து 100 PV பண்ண வைக்கும் போது ஈஸியா 4500 பாயிண்ட் எடுத்து ஃபாஸ்டாட் பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த ஆஃபரை ரீச் பண்ணி ஒரு சிங்கிள் மந்த்லயே பிரான்ஸ் டைரக்டர் லெவல் பண்ணிருக்காங்க. பிசினஸ் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து ஃபாஸ்டா வந்து இது பண்ணுவாங்க. இப்ப நான் இது சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்ப ஃபாஸ்டா நீங்க வந்து பிரான்ஸ் டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணிட்டீங்க. ஒரு சாம்பிள் இன்கம் கால்குலேஷன் வந்து நான் போட்டுருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சேவிங் ஆன் கன்சம்ப்ஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைச்சிடும். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. அண்ட் டைரக்டர் போனஸ் அப்படிங்கிறது ஒரு 3000க்கு மேல வரும். அதே மாதிரி ரீபில்டிங் போனஸ் அப்படிங்கிறது ஒரு 4000க்கு மேல வரும். ஆக இது எல்லாமே நீங்க டோட்டல் பண்ணும்போது ஒரு சிங்கிள் மந்த்லி 12600 ரூபாய்க்கு மேல நீங்க வீட்ல இருந்துட்டு போன் மூலமா earn பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, வேலையோட ஆக்டிவ் இன்கம்க்கு போறீங்க, ஒரு 12000க்கு அவங்க எவ்வளவு உங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப பாடுபட்டு தான் நீங்க அந்த இன்கம் அப்படிங்கறத ரீச் பண்ண முடியும். பட் நீங்க ரொம்ப ஈஸியா உங்க கம்ஃபர்டான ஜோன்ல இருந்து உங்க கிடைக்கிற டைம்ல நீங்க பண்றதுனாலே நீங்க சீக்கிரமாவே நல்ல இன்கம் அப்படிங்கறத எடுத்துடலாம். எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வேலை இல்லாம இருக்கீங்க இல்லைங்களா? சோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏதாவது இன்கம் வாய்ப்பு கிடைக்காதா, வீட்டுல இருந்தே பண்ற மாதிரி அப்படின்னு யோசிப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க எக்ஸ்ட்ராவா எனக்கு ஏதாவது ஒரு பாக்கெட் மணி கிடைக்காதா அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க. ஆல்ரெடி போயிட்டு இருக்கிற பர்சனும் அடிஷனல் இன்கம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பீங்க. சோ உங்களுக்கான ஒரு பிசினஸ் தான் இந்த வெஸ்டேஜ். நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓகே மேம். பட் நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லும்போது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் தான் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா? எஸ், இந்த ஃபீல்டு கிடையாது. எந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொன்னாலும் யாருமே உடனே வந்து காது கொடுத்து ஏற்க மாட்டாங்க இல்லையா? சோ நம்ம நல்லதா பண்ண போறோம், பட் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, பொருளோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு, பொருளே கம்மியா இருக்கு, ஸ்டாக்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு, எனக்கு மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாம் வந்து செட்டே ஆகாது, எனக்கு பேசவே இல்லை, ரொம்ப கஷ்டம், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய क्वेश्चंस வந்து கேட்பாங்க. சோ அத மாதிரி கேக்குறாங்க அப்படினா அவங்க ஜஸ்ட் நீங்க ஸ்டாண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க அவங்க ஒண்ணுமே பண்ணாம ஜஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க பொருளோட விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. சோ நீங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க, ஏன் பொருளோட விலை அதிகமா இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்க. பொருளே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க, அதையும் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. கேட்டலாக்ஸ் வாங்கி பாருங்க, கிட்டத்தட்ட 428 மேற்பட்ட பொருட்கள் வந்து இங்க இருக்கு. சரிங்களா? சோ அவங்க எதெல்லாம் வந்து முடியாத இல்லைன்னு சொல்றாங்களோ அதை பத்தின கிரவுண்ட் வந்து அதிகமா பண்ண ஆரம்பிங்க. அதை பத்தின நாலேஜ் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. மேஜரா என்ன மாதிரி क्वेश्चन அதிகமா கேட்பாங்கன்னா பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிரேட் 1 ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம பிரைஸ் வந்து ரீசனபிளா தான் இருக்கு. இப்போ நீங்க கிரேட் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே கிரேட் 1 அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் இல்லையா? சோ கிரேட் 2 கூடயோ இல்ல கிரேட் 3 கூடயோ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது உங்களுக்கு அதிகமா இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்ப கம்பேர் பண்ணும்போது கிரேட் 1 ப்ராடக்ட் கூடயே கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நார்மலா ஒரு ஷர்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா எவ்வளவு நீங்க வந்து சர்ச் பண்றீங்க, எத்தனையோ பிராண்ட்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியில எது இருக்கோ அதை வந்து வாங்குறீங்க இல்லையா? வெளிய போடுற ட்ரெஸ்ஸுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம அன்றாட டெய்லி லைஃப்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுமே நல்ல ஹை பிராண்டடா இருக்கிறதுல என்ன கஷ்டம்? ஸோ நீங்க வந்து ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கம்மியான ரேட்ல வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி பின்னாடி பின்விளைவுகள் உங்களுக்கு தான் நிறைய என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்களோ எதுவும் உங்களுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா? விலை மலிவா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கி யூஸ் பண்ணிட்டு பின்னாடி நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் எக்ஸ்பென்ஸ் பண்றதை விட வாங்கும் போதே நல்ல தரமான பொருளை வாங்கி யூஸ் பண்றதுனால எந்த தப்புமே கிடையாது. அடுத்த ஒரு மெயினான क्वेश्चन வந்து என்ன எல்லாமே கேட்பாங்க அப்படின்னா நெட்வொர்க்கை எப்படி டெவலப் பண்றது, எனக்கு கான்டாக்ட்ஸ் அதிகமா இல்ல, நான் எப்படி டெவலப் பண்ண முடியும், இந்த மாதிரி வந்து கேட்பாங்க இல்லைங்களா? சோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். சோ இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, உங்களுக்கு அந்த ஃபுட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை அறியாமலே உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அவங்க கிட்ட எல்லாம் நீங்க சொல்லுவீங்க இந்த கடையில போய் நீங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை அறியாமலே நீங்க சொல்லுவீங்க போய் கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எதுக்காக செய்றீங்க? இதனால
இதனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா? கண்டிப்பா கிடையாது. ஆனாலும் நீங்க செய்றீங்க இல்லையா? அது ஏதாவது நீங்க வந்து செய்ய போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வரீங்க, ப்ராடக்ட் சூஸ் பண்றீங்க, தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ரெஃபர் பண்ண போறீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு எந்த ஒரு காசும் கிடைச்சதே கிடையாது. பட் இங்க வந்து நீங்க இந்த மாதிரி ரெஃபர் பண்றதுனால ஒரு லெவல்ஸ் வந்து நீங்க மூவ் ஆக போறீங்க. அதே மாதிரி இன்கம் அப்படிங்கிறதும் எடுக்க போறீங்க. சோ ப்ராப்பரா எப்படி நீங்க இன்வைட் பண்ணணும் அப்படிங்கறத ட்ரைனிங் மீட்டிங்ஸ்ல சொல்லி தருவாங்க. பைலட் பேட்ச் டே 3ல எப்படி வந்து இன்வைட் பண்ணணும், இன்விடேஷனுக்கான டெக்னிக்ஸ பொறுமையா சொல்லி தருவாங்க. அதனால வந்து கவனிங்க. ஏன்னா புதுசா உள்ள எல்லாமே ஆரம்பிச்சாங்க உடனே இந்த மாதிரி கம்பெனி இது ப்ராடக்ட் வாங்கணும் வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நிறைய நெகட்டிவ்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க, நிறைய டிமோட்டிவேஷன்ஸ் தான் வரும். சரிங்களா? சோ அதனால அவங்களை எப்படி இன்வைட் பண்ணணும் அதுக்கான ட்ரைனிங் முறையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வைட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க இன்வைட் பண்ணும்போது கூட நீங்க நேரடியா பிசினஸ் நீங்க பண்ற மாதிரி சொல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி இன்டைரக்டா நீங்க வந்து இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்வைட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நெகட்டிவா பேசுவாங்க, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்களே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. சோ யாராவது உங்களை டிமோட்டிவேட் பண்ணா அப்படியே நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிருவீங்க இல்லைங்களா? சோ அதனால அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க எல்லா மாதிரி காமிச்சுக்கோங்க. சோ எப்படி ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள கவர் பண்ணுங்க, ரிலேட்டிவ்ஸ் கவர் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கொலீக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கவர் பண்ணுங்க. சோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா Facebook, WhatsApp இதெல்லாம் இல்லையா? சோ இதெல்லாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைங்க. இதை வச்சுலாம் மூவ் பண்ணலாம். எல்லாமே ஓகே மேம். சோ வெஸ்டீஜ்ல நான் சாதிக்கணும் அப்படின்னா டெய்லி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. சோ டெய்லியுமே கண்டிப்பா உங்க அப்ளைன்ஸோட நீங்க பேசணும். சரிங்களா? கால் வந்து கண்டிப்பா பேசணும். அதே மாதிரி உங்க டவுன்லைன்ஸ் கூடயும் பேசணும். உங்க அப்ளைன் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் நிறைய